சார்ஜ் போயிருந்தது, சார்ஜ் போட்டாச்சு, அப்படியே போயிட்டே இருக்குது. ஓகேங்களா, மறந்துட்டேன் சார்ஜ் கம்மியாக இருக்குன்றது. அதனால் உங்களுக்கு ஓரம் நிறுத்தி ரீசார்ஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டு சார்ஜ் போட்டு காரில் அகைன் ஸ்டார்ட். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வியூ நல்லாயிருக்கும், அதனால் மிஸ் பண்ண விரும்புகிறேன். நம்ம தான் ஸ்லோவாக போகணும். நான் முன்னே சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு 5 அறிவு, நமக்கு 6 அறிவு. ப்ளஸ் அந்த 6 அறிவை யூஸ் பண்ணி மெதுவாக போகணும். கோத்தகிரிக்கும் போகிற ஃப்ளாட் ரோடு. இது எல்லாமே ஹில், அப்பு டவுன் தான் இருக்கும். இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இதுதான் ஸ்டார்டிங் ஏரியா. இங்கே வந்து நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா யானை கிராஸ் ஆகும். ஏன்னா இது வந்து மட்டமாக இருக்கிற இடத்துல யானை ஜாஸ்தி குறுக்கையில் போகும். அதுதான் இங்கே போர்டெல்லாம் அங்கங்கே வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் ஸ்பீட் பிரேக்கர் இவ்வளோ போட்டுருக்காங்க. யானை கிராஸ் ஆகணும். இங்கேருந்து 38 கிலோமீட்டர் கோயம்புத்தூர். நிறைய மான் பார்க்கலாம். இந்த சைடில் மேய்ஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி இல்லை. நார்மலாக பார்த்திங்கன்னா மான் இருக்கும். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம இந்த ஏரியாவில் போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போய் ஃப்ளாட் ஆகுதுன்னு வேகமாக போக வேண்டாம். ஏன்னா எப்போ வேணால் எது வேணால் குறுக்க ஓடலாம். மான், நரி, கரடி இதெல்லாம் இங்கே வரும். வனவிலங்கு நடமாடும் இடம் போட்டுருக்காங்க. காட்டெருமை கிராஸ் ஆகும். டேவோடு இங்கே நைட்டில் தான் எப்பவுமே கொஞ்சம் இருட்டாக இருக்கும். ஏன்னா லைட்டிங் எதுவும் கிடையாது. ஏன்னா அனிமல் கிராசிங்காக லைட்டிங் போடல அவங்க. அதனால் கொஞ்சம் யானை கிராஸ் ஆகும் போர்டு போட்டுக்கலாம். மோஸ்ட்லி எலிஃபண்ட் கிராஸ் ஆகுது. ஃப்ளாட்டாக இருக்கும். கோயம்புத்தூர் 39, பல்லடம் 27, திருப்பத்தூர் 80, ஈரோடு. எல்லாம் படிக்கிறதுக்கு பசங்கள்லாம் போகிறாங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இது. அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் மலையில் ஏறும்போது இங்கே முக்கியமான 2 விஷயம் கவனிக்கிறோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி பாஸ் வாங்கணும். விசிட்டர் பாஸோ இல்லை உங்கள் வீடு இருந்தால் வீடு பாஸோ ஏதோ பாஸ் வாங்கி தான் மேலே போகணும். ஏன்னா மலைக்கு மேலே எத்தனை பேர் போகிறாங்க, எத்தனை பேர் வராங்க அப்படின்றதுக்காக சர்வே. இன்னொன்று, அதிகமாக ஆள் போகும்போது பாஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் அதுக்காக தான் பாஸ் வாங்க சொல்கிறாங்க. ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி பெல்ட்டும் வாட்டர் கேன், 1 லிட்டர் வாட்டர் கேனு, பிளாஸ்டிக் ஐட்டம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. பாருங்கள், ஃபுல்லாக இங்கே செக்கிங் பண்ணி தான் உங்களுக்கு உள்ளே அனுப்புவாங்க.
அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஏரியாவில். அவ்வளோதான், இதோட கோத்தகிரி முடிஞ்சிருச்சு. இனி மேட்டுப்பாளையத்தோட ஊருக்கு தான். இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. மேலும் உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ.